பெரியாரும் அம்பேத்கர் வந்து நிறைய புள்ளிகள்ல வந்து ஒன்றிணைஞ்சிருப்பாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சாதி சார்ந்து, பிரச்சனைகள் சார்ந்து, சமூக நலன்கள் சார்ந்து அவங்களுடைய பேச்சுகள் எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு ஒற்றுமையான ஒரு பாதையை நோக்கி வந்து பயணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த விதத்துல அவங்க வந்து ஒன்றா இணைஞ்சிருந்த ஒரு முக்கியமான புள்ளி தான் காந்தியை எதிர்க்கிறது அப்படிங்கிறது. அதாவது அம்பேத்கர் வந்து ஹூ ஆர் த அன்டச்சபிள்ஸ் அப்படிங்கிற சாரி வாட் காங்கிரஸ் அண்ட் காந்தி டிட் தி அன்டச்சபிள்ஸ் அப்படிங்கிற அந்த புக்ல வந்து ரொம்ப தெளிவா காந்தியும் காங்கிரஸும் தீண்டத்தகாதவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னும், அதே நேரம் திராவிட இயக்கங்களுடைய பங்களிப்பு என்ன, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதி கட்சி எப்படி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு, ரிசர்வேஷன் பத்தி இப்படி எல்லாமே வந்து அவர் பேசியிருப்பாரு. இந்த புக்கு வந்து அப்போ உள்ள காலகட்டங்கள்ல வீலர் அண்ட் கோ அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருந்துச்சு. அதாவது என்னன்னா, அவங்க வந்து ஒரு புக் கம்பெனி. அவங்க வந்து இந்திய ரயில் நிலையங்கள்ல ஒட்டிக்கூடிய நிறைய இடங்கள்ல அவங்களுடைய புக் ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்கும். எல்லா கிட்டத்தட்ட வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ரயில் நிலையங்கள்ல அவங்களுடைய புக்ஸ் வந்து பிரதியாகிட்டே இருக்கும். அப்படி அந்த புக்ஸை வந்து அங்க பிரதியான அந்த புக்கை வந்து தந்தை பெரியார் அவர்கள் வந்து வட இந்திய பயணத்தின் போது அவர் அந்த புக்கை வந்து வாங்கியிருப்பாரு. அது சார்ந்து நிறைய விஷயங்களை அடிக்கோடிட்டு அதை வந்து ஒரு பைண்டிங் பண்ணி ஏறக்குறைய ஒரு சேல் போட்டு அதுக்குன்னு வந்து ஒரு புது ரகமான பயன்பாடுகளை வந்து செஞ்சு அதை ஒரு கடைசி காலம் வரைக்கும் வச்சிருப்பாப்ல. இது வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் இருந்த நட்பையும், அதே நேரம் அவங்க ரெண்டு பேருக்குமே இருந்த பார்ப்பனிய எதிர்ப்பையும் வந்து அதுக்குள்ள இருந்த ஒற்றுமையையும் இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்.